அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹி சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅது. அன்பு நிறைந்த ஜிம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது நன்றி செலுத்துங்கள். அருமையான நேயர் பெருமக்களே, நாம் இந்த உலகிலே வாழ்கிற நமக்கு யாராவது ஏதாவது ஒரு சமயத்தில் ஒரு சின்ன உதவி செய்திருப்பார்கள். அந்த உதவிக்காக வேண்டி நாம் அவர்களுக்கு எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் அடையாளமே இல்லாமல் இருக்கிற நம்மை இறைவன் தன் தாய் வயிற்றிலிருந்து உருவாக்கி இந்த உலகத்திலே வாழச் செய்திருக்கிறானே, அந்த இறைவனுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? அந்த இறைவனுக்கு என்னதான் நாம் நன்றி செலுத்தினாலும் அது போதுமா? நாம் இறைவனுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதாது. அப்படி இருக்க நன்றி செலுத்துவதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பள்ளிவாசலில் நாங்கள் இருந்தோம். அப்படி இருக்கிற சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள். அப்படி ஈடுபடுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருந்து எழவே இல்லை. இது போன்ற ஒரு நிகழ்வுகளை நாங்கள் எப்போதுமே பார்த்தது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஈடுபடுகிற பொழுது எப்போதும் போன்று வழக்கமாக தொழுவதை போன்று தொழுவார்கள். ஆனால் இன்றைய தினம் இந்த நேரத்தில் நபி அவர்கள் சஜிதாவிலிருந்து எழவே இல்லை. சைலண்டாக அமைதியாக சஜிதாவிலேயே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ, சஜிதாவில் இருந்த நிலையில் ஏதாவது மரணம் வந்திருக்குமோ என்றெல்லாம் நாங்கள் யோசிக்க ஆரம்பித்து விட்டோம். ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் இருந்து நீண்ட நேரம் கழித்து எழுகிறார்கள். அப்பொழுதுதான் எங்களுக்கு அல்லாஹ் அக்பர் என்கிற வார்த்தை வந்தது. எங்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் போன்று இருக்கிறார்கள். ஆனால் இந்த தடவை சஜிதாவிலே அதிக நேரம் இருந்த காரணத்தினால் எங்களுடைய சிந்தனைகள் எங்கெங்கோ போய்விட்டன. அதிர்ச்சியிலே நாங்கள் இருந்தோம். நபி அவர்கள் எழுந்த பின்புதான் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எப்பொழுதும் இல்லாத ஒரு புதுமையான ஒரு அமலை உங்களிடத்தில் நான் பார்த்தேனே, இதற்குண்டான விளக்கம் என்ன என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் எனக்கு ஒரு செய்தியை அனுப்பி தந்தான். அந்த செய்தியை நான் உள்வாங்கிக் கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக, இறைவனுக்கு ஷுக்ர் செய்யும் விதமாக நான் சஜிதாவிலே இருந்து கொண்டு இறைவனுக்கு ஷுக்ர் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் எந்த செய்தி அப்படிங்கிற விஷயத்தை வெளியில் கிதாபுகளில் பதிவு செய்யப்படலை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம், அல்லாஹுவால் எனக்கு ஒரு செய்தி அறிவித்து தரப்பட்டது. அந்த செய்தியை கேட்டதின் மகிழ்ச்சியிலே, இறைவா எனக்கு ஒரு நல்லதொரு மகிழ்ச்சியான செய்தி தந்திருக்கிறாயே என்கிற விஷயத்திலே நான் அல்லாஹ்விற்கு சிரமணிந்து அந்த அல்லாஹுவை திருப்திப்படுத்தும் விதமாக, அந்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக, இறைவா உனக்கே எல்லா புகழும் என்று நான் சஜிதாவிலே மண்டியிட்டு விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அருமையான பெருமக்களை, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஏழ்மையான நிலையிலே ஒருவன் இருக்கிறான். அவன் தொழில்துறைகள் மூலமாக அல்லது ஏதாவது ஒரு வியாபாரத்தின் மூலமாக அவன் நல்ல லாபம் அடைந்து ஒரு நல்ல வசதி படைத்த நிலைக்கு வந்திருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோமே. ஒரு நல்ல ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அந்த நிகழ்வு நடக்குவதற்கு காரணமாக இருப்பவன் படைத்த இறைவன் தானே. அந்த இறைவனுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது தகுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை மனிதர்கள் நாம் ஏழ்மை நிலையிலிருந்து வசதி படைத்தவனாக மாறிய பின்பு தொழுகையினுடைய விஷயத்தில் ஈடுபடுகிறோம், எத்தகைய அமல்களில் நாம் ஆர்வம் காட்டுகிறோம் என்று பார்க்கிறோம் என்று சொன்னால் மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி கிடைத்து விட்டதென்றால் உடனடியாக படைத்த இறைவனுக்காக வேண்டி நன்றி செலுத்தும் விதமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள்.
இன்றைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சா, தாங்கிக் கொள்ள முடியாத சோதனைகள் வந்துருச்சா, ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்து விட்டதா, மனசு நிம்மதியாக இருக்காது. உடனடியாக பள்ளிவாசலுக்கு போகாத நபர் திடீரென்று பள்ளிவாசலில் போய் தொழுகையில் ஈடுபட்டு சஜிதாவில் விழுந்து, இறைவா எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளவு தேவைகள், உன்னை தவிர என யார் இருக்கிறா என்று அழுது புலம்பக்கூடிய நிலையை பார்க்கிறோம். நாம் கஷ்டப்படுகிற பொழுது மட்டும் இறைவனை தியானிப்பது என்பது உகந்ததல்ல. மாறாக நாம் நல்ல நிலையில் இருந்தாலும் கூட இந்த நிலைக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது படைத்த இறைவா நீ ஒருவன் மட்டுமே என்று நாம் அல்லாஹ்விடத்திலே சரணடைந்து விடுகிற பொழுது அல்லாஹ் நமக்கு எல்லா காலங்களிலும் நம்மை உயர்ந்த நிலையிலேயே வைத்திருப்பான். ஆகையினால நாம் நன்றி மறவாமல் படைத்த இறைவனை கல்வியில் நினைத்து கொண்டு நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் அத்தகைய சிந்தனைகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.